எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Pan. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. எங்க வாக்க வாங்கிய மாத்தி வந்தவன் போனவன் போனாண்டி, மீண்டும் இங்கே காசு கொடுத்து வந்தாலும் வருவாண்டி. ஹோய் ஹோய் ஹோய், போனவன் போனாண்டி. 3 வருஷம் ஆச்சு பயத்தை கிளப்பி. சூரியன் மறைந்தது, சந்திரன் வந்துவிட்டது. 3 வருஷம் ஆச்சு நடுக்கம் வந்து. எல்லாமே மாறிடுச்சு, ஸ்டைல் மாறிடுச்சு, பேச்சு மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஆனா நீ தான், நாங்க தான். நீ ஒரு காலம் மயிலாக முடியாது. வான்கோழி தான், மயில் தான். சரியா? ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னன்னா, 10,000 பிள்ளைங்க +2 படிக்கிற பிள்ளைங்க எக்ஸாம் போகல அப்படின்றாங்க. காரணம் அந்த கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷன் தான் நான் சொல்லுவேன். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுன்னு சொன்ன கேட்டே பண்ணி மரபு இல்லாத கக்கூசு கொடுப்ப, பாதுகாப்பு இல்லாத ஸ்கூல் கொடுப்ப, பாலியல் வன்புணர்வு பண்ற ஆசிரியரை கொடுப்ப. அப்புறம் எங்க அந்த ஸ்கூல் போறது, படிக்கிறது, பரீட்சை எழுதுறது? அப்படியே பரீட்சை எழுதினால இந்த நேரு வந்து 35 லட்சம் 40 லட்சம் வாங்கின்னு வேலை கொடுப்பாராம். ஏங்க அந்த படிக்கிறது? சொல்லுங்கம்மா, நீங்களே சொல்லுங்க. அதான் 10,000 குழந்தைகள் +2 தேர்வை எழுதாமல் தமிழகம் தலை குனிந்திருக்கிறது. இதுல தமிழகம் தலை குனியாது, தலை நிமிந்தே நடக்கும். எப்படி நடக்குது? ஏற்கனவே கஞ்சா போதையில கவுந்துக்கினுக்குது. கஞ்சாவும் போதையும் அடிச்சுட்டு அது போறது வரத்தெல்லாம் சிலுமுசம் பண்ணின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கின்னு பொடவையை பிடிச்சி இழுத்துக்கிற தலை குஞ்சுன்னு ஆடின்னு போயினுக்குதா. இதுல வேற ரேம்ப் வாக்கம். என்னடி இத செல்ஃபி வேற. இதுல செல்ஃபி எடுக்கிறதெல்லாம் செல்ஃபி எடுத்துனுக்குது. நியாயமா இது? சொல்லுங்க. நான் வந்து இருக்கிறத தான் நான் சொல்றேன். நான் போய் எல்லாம் பேச மாட்டேன். நான் இருக்கிறத தான் நான் சொல்வேன். பெண்கள் கூட்டம் என்பதால் இதை நான் சொல்கிறேன். நம்முடைய கொள்கை தலைவர்களில் 2 பெண்கள். இங்க இருக்கிறவங்கள பார்த்தால நம்ம மாவட்ட கழகத்துல மகளிர் தான் அதிகமா இருப்பாங்க போலகுது. எவ்வளவு பேருக்குன்னு பதிவு கொடுப்பாரு அண்ணன். ரொம்ப கஷ்டம் தான் ஒன்று. அவ்வளோ மகளிர். இந்த மகளிர் கூட்டத்தை பார்த்த உடனே ஒன்று சொல்லணும்னு தோணுது. இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த மகளிர் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி ஊது ஊது ஊது, பிசில ஊது ஊது ஊது. அவதான் எங்க இருந்தாலும் நம்ம தனியா தெரியணும்டா செல்லாம். எங்க இருந்தாலும் தனியா தெரியணும். இந்த பெண்கள் கூட்டத்துல ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா அம்மா அந்த விஷயத்தை கண்டவள். சட்டமன்றத்திலே புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை பெண் என்றும் பாராமல் இவர்கள் வன்மையாக நடந்து கொண்டார்கள். சேலையை பிடித்து இழுத்தார்கள், தலைமுடியை கலைத்தார்கள். அந்த அம்மா வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியே வராங்க சட்டமன்றத்தை விட்டு. திமுகவின் அராஜக ஆட்சியில் நடந்த கொடுமை இது. உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன் இன்னைக்கு இங்க. ஏன்னா அக்கா அதற்காக உண்ணாவிரதம் இருந்தவள். அன்றைய சூழ்நிலையிலே வெளியே வரும்போது அந்த அம்மா புரட்சி தலைவி அம்மா சொல்றாங்க, மீண்டும் சட்டமன்றத்துக்குள் வந்தால் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சூளுரைத்து முதலமைச்சராக வந்தாங்க. மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா அப்படின்னு பாடின சமுதாயம் நம்ம சமுதாயம்.
ஆனால் இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, காலேஜுக்கு அனுப்ப முடியல, ஒரு வேலைக்கு அனுப்ப முடியல. அவ்வளோ ஒரு அராஜகம் நடக்குது. இப்படியாப்பட்ட இந்த தீய சக்தி ஆட்சி நமக்கு வேணுமா? வேணுமா சொல்லுங்க. வானானா ஒரு விசில் போடுங்க. அவ்வளோதான். நம்ம கோயம்புத்தூர் குசும்புன்னு ஒன்று இருக்குதா? கோயம்புத்தூர் குசும்பு, அது பேர் கூட என்ன சொல்லுவாங்க, தகுடு தகுடா, தகுடு தகுடு சத்யராஜ். ஞாபகம் வருதா? ரொம்ப அழகா நல்லா ஹைட் வெயிட்டா இருப்பார். அவர் சொல்றாரு, திமுக கூட்டத்துக்கு வந்தாதான் ஹிட்லருடைய சர்வாதிகாரமும் ஸ்டாலினிசமும் கேட்க முடியும். எங்கள் மேடையிலே, வேறு மேடைகளில் இதை கேட்க முடியாது. கரெக்டா சொல்லுகிறாரு. ஹிட்லர் சர்வாதிகாரி தான், ஸ்டாலினும் சர்வாதிகாரி தான். அதை பற்றி தான் அவங்க மேடையில் கேட்க முடியும். எங்கள் மேடை கொள்கை தலைவர்களுக்கு மரியாதை, கொள்கை பாடல், என்ன நம்முடைய உறுதிமொழி, வந்திருக்கின்ற விஐபிங்களுக்கு மரியாதை, நிகழ்ச்சி ஏற்பாட்டு மரியாதை கொடுத்து நம்ம அழகாக பார்த்து பாடிட்டு பேசிட்டு போகிறோம். இவங்களும் நடத்துவாங்க பிறந்த நாள், அந்த நாள், இந்த நாள். 2 பீஸ் உடையில் ஸ்டேஜில் ஏற்றி சிலுக்கி சிலுக்கி வந்தா சீனத்தான டோய், சிலுக்கி சிலுக்கி மக காணா போனா டோயின்வாங்க. அதில் வர ஒருத்தர் கீழே உக்காந்துக்கினே ஹை இப்படி வா ஒன்றுமே தெரிலன்னு அவர் என்னத்த தெரியணுன்னு உக்காந்து பார்த்துன்னுக்கிறாரு. பாட்டு போட்டாங்க, ஆடுறாங்க, பாத்தியா ரசிச்சியா போவியா ஒன்றும் தெரில, வான்னு கீழே வந்தாரா. அது என்ன பண்ணிச்சு, கீழே போய் எடுபட்ட பையில உடுக்க அவ்வளோதான் மரியுது. ஆமா சொல்லிட்டேன் அப்படின்னு. என்னம்மாண்ணா பாருக்கா, ஆட வந்த எங்களை இப்படி தொந்தரவு கொடுக்குது. இது ஊரோரா புளிய மரம் உழுப்பி விட்டோம் மாட்டுனமே நார பையன் கை மேல. இதுதான் திமுக விழா, சரிங்களா? அதனால நமது சின்னம் மக்கள் சின்னம், ஒரே சின்னம், உண்மை சின்னம் விசிலுக்கு வாக்களித்து பெரியாரோட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்து பேசுறதுக்கு நான் 2 பேர் இருக்காங்க, நிறைய பேசுவாங்க. ஏன்னா நான் நிறைய இந்த பகுதியில் வந்து பேசிட்டேன். அதனால அவங்களுக்கு நான் இடம் கொடுத்து நான் நகர்ந்துடுறேன். வாய்ப்பு கொடுத்த நம்முடைய மாவட்ட செயலாளர் ஈசிஆர் அண்ணனுக்கும் என்ன இங்கே அனுப்பி வச்ச என்னுடைய மாவட்ட செயலாளர் தளபதி சிவா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி, வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நமது சின்னம், நமது சின்னம், நமது சின்னம் விசில். கலிங்கத்து போர்க்களத்தில் சோழர் படை வந்த வேகத்தை கண்டு எதிர்ப்படை நிலை தடுமாறி ஓடியதாம். அதுபோல் இன்று அநீதியை வீழ்த்த வரும் நவீன கால நாயகன், திரைக்கடலில் திளைத்த தங்கம், தமிழகத்தை ஆள வந்த சிங்கம் எங்கள் ஆருயிர் தளபதி அவர்களின் அரசியல் வருகையை கண்டு எதிர்ப்படை பயக்கிறது. அன்று கலிங்கத்தை வென்றனர், நாம் தமிழகத்தை வெல்வோம் என்று உரக்க சொல்லி கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சில் குடியிருக்கும் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் ஆருயிர் தளபதி விஜய் அவர்களை வணங்கி உழைப்பின் அடையாளம், விசுவாசத்தின் வெளிச்சம், தலைமையின் நம்பிக்கை, தொண்டர்களின் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களையும், பதவி என்பது அதிகாரம் அல்ல, அது மக்களின் பணி செய்வதற்கான களம் என்பதை தன் ஓயாத உழைப்பின் மூலம் நிரூபித்துக் கொண்டிருக்கும் உழைப்பின் சிகரம் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளரான திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்களையும், தமிழக வெற்றி கழகத்தின் உறுதியான தோழர்களே, வீரமான தோழிகளே, ஆல் அவர் கேடட்ஸ் வருக வருக என கரம் கூப்பி வரவேற்று என் உரையை தொடங்குகின்றேன். எங்க மாவட்ட செயலாளர் எப்பவுமே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, எப்படி உங்க மாவட்டத்துல மட்டும் இவ்வளவு நிகழ்ச்சிகள் பண்றீங்க, இவ்வளவு நலத்திட்டங்கள் பண்றீங்கன்னு எல்லாரும் கேட்கிற கேள்வி. வாரத்தை 7 நாள் தான், ஆனா எங்களோட மாவட்ட செயலாளர் தலைமையில 10 ப்ரோக்ராமுக்கு மேல பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ல இன்னைக்கு சென்னை புறநகர் மாவட்டம் எங்களோட ப்ரோக்ராம் பண்றதுல ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் எங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் இது. ஏன்னா இந்த இடம் எட்டி பார்த்தா தளபதியோட வீடு இருக்கு. அவர் என்னவோ இங்கேயே எங்களோட இருக்க மாதிரியே இருக்கு. அவர் நம்ம பேசுறதுலாம் கேட்டுட்டு இருக்க மாதிரியே இருக்கு.
அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணுவோமா? அவர் செவிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு வாட்டி ஒரே ஒரு விசில் அடிச்சிருவோமா? நன்றி. இன்று நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருப்பது நாம் கொள்கை செயலில் மாற்றுவதற்காக வெறும் வாக்குறுதிகளை மட்டுமே தந்து விட முடியாத அரசு அல்ல நாம் என்று காட்டுவதற்கே. ஆட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் வாக்குறுதிகளை நலத்திட்டமாக மாற்றுபவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் என்று காட்டுவதற்கு. உடனே மைக்கு தூக்கிட்டு வந்து உங்களோட கொள்கை என்ன, உங்களோட கட்சியோட கொள்கை என்ன, உங்க தலைவரோட கொள்கை என்னன்னு கேட்பாங்க. இனி யாராச்சும் கேட்டாங்கன்னா தைரியமா நம்ம சின்னத்துல இருந்து வர சத்தத்தை போல உறக்க சொல்லுங்க, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவம் தான் எங்களோட கொள்கை என்று தைரியமா சொல்லுங்க. சமத்துவம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு புரட்சி. இப்பொழுது இங்கு நடக்கும் விடியாத அரசியல் எங்கேயாவது சமத்துவம் பார்த்திருக்கிறார்களா? சாதி பார்த்து அவர்களிடம் இருக்கும் பணத்தை கேட்டு வேட்பாளர்கள் நிறுத்தும் அவர்களிடம் சமத்துவத்தை நம்ம பார்க்கலாமா? ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தா என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலான்ட்டு நம்ம தமிழக வெற்றி கழகம் ஒரு கொள்கை கூட்டம் என்று என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விசில் சத்தத்துல அந்த கூட்டத்தோட சத்தமே கேட்காம பண்ணிடுவோன்னு பாவம் அவங்களுக்கு அது தெரியல. நம்ம தலைவர் சொன்ன மாதிரி எங்களை பார்த்தா இதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரியா இருக்கு. 2026 தேர்தல் முடிவு வர நாள் நம்மளோட விசில் சத்தம் கேட்டு பல பேர் ஓட போறாங்க. சமத்துவம் தான் எங்கள் கொள்கை. அந்த சமத்துவத்தை அடைவதற்கு நமக்கு 5 பேர் கொள்கை வழிகாட்டிகளாக இருக்கின்றனர். ஒருவர் பகுத்தறிவு தந்தை பெரியார். அவர் கூறியதை போல சமத்துவம் நிலைநிறுத்த வேண்டும் என்ற கூற்றை எடுத்துக்கொண்டு கொள்கை வழிகாட்டி டாக்டர் அம்பேத்கர் கூறுவதை எஜுகேட், ஆகிடேட் அண்ட் ஆர்கனைஸ் என்ற கூற்றை போல் நாம் நமது சமத்துவத்தை மக்களிடம் கற்பித்து அவர்களை சிந்திக்க வைத்து ஒன்று சேர்த்து நமது வேலு நாச்சியார் போல புரட்சி செய்து அஞ்சலி அம்மாள் போல் நாட்டுக்காக உழைத்து காமராஜர் போல் வெளிப்படையான ஊழல் இல்லாத மக்களாட்சி, எப்படி ஊழல் இல்லாத மக்கள் ஆட்சி படைப்பதே எங்கள் நோக்கம் என்று தெளிவாக கூறுவோம். இந்த கட்சி ஆட்சி நம்ம தலைவரை எப்பவுமே ஏதாவது பிரச்சனைகள், எப்போ டே 1 நம்ம கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து அது நடக்குது. ஆனா நம்ம எல்லாம் கூட இருக்கோம்னு தெரிஞ்சே அவங்க இவ்வளவு பண்றாங்க. அப்ப நம்ம எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம தான் அவருக்கு பெரிய தூண். அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் மகளிர் தான் நம்மளோட தளபதிக்கு பெரிய உறுதுணையாவே இருப்போம். எனக்காக ஒன்னே ஒண்ணு, இன்னைக்கு நம்ம தளபதிக்காக ஒண்ணு பண்றான். எல்லா மகளிரும் சேர்ந்து என்னோட சொல்லுங்க, எங்க தலைவர், எங்கள் தளபதி எங்கு சென்றாலும் அவருக்காக நாங்கள் தூணாகவும் முதுகெலும்பாகவும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாக நிற்போம். அரசியலை பதவி என்று பார்க்காமல் அது மிகப்பெரிய பொறுப்பாக நாங்க பார்க்கிறோம். நாங்கள் தான் அரசியலை அதிகாரம் அல்ல, அது ஒரு சேவை என்று பார்க்கின்றோம். இந்த மேடை ஒரு தொடக்கம் மட்டுமே. இங்கிருந்து எங்களோட தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தொடங்குகிறது. தளபதி தான் தமிழ்நாடு, தளபதி தான் தமிழ்நாடு என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளர் அவர்களையும் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட மகளிர் அணிக்கு நன்றிகள் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.